ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, டுடே லஞ்சில் நாங்கள் என்ன செஞ்சுதாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு மார்னிங் எழுந்தோடனே ஸ்கூல் லீவுன்ட்டு தெரிஞ்சோடனே சரி லேட்டாகவே செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு 8 o'clock தான் எழுந்து வேர்க்கடலை ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை நைட்டே உரிச்சு வச்சுட்டோம். ஸோ வேர்க்கடலை முதல்ல கழுவிட்டு குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு இறக்கிட்டோங்க. இந்த வேர்க்கடலை குழம்புக்கு தேவையான நம்ம புளியெல்லாம் ஊற வச்சுட்டோங்க கொஞ்சமாக. இது பார்த்தீங்கன்னா நொய் கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா களி கலர்லான்னு, ஏன்னா வேர்க்கடலை குழம்புக்கும் களிக்கும் சூப்பராக இருக்கும். ஸோ இன்னைக்கு பையனுக்கும் லீவு, ஸோ அவனும் சாப்பிடுவான் எல்லாருமே சொல்லிட்டு நான் இந்த பக்கம் உல வச்சுட்டு ஒரு கொஞ்சமாக நொய்யை எடுத்து கழுவி அதில் போட்டேங்க. அந்த கேப்பில் இந்த பக்கம் நாங்கள் பார்த்தா கத்திரிக்காய் அரைஞ்சி நம்ம வேர்க்கடலை குழம்புல போட போகிறோம். இதுக்கு தாளிப்புக்கும் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டே இருக்கணும். இதில் என்னென்ன அரைச்சி ஊற்றுறேன் பார்த்தீங்கன்னா தக்காளி, தேங்காய், அது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் புளியும் கரைச்சி வச்சுக்கிட்டேன். தக்காளி தேங்காய் அரைச்சி ஊற்றின உடனே கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன். அது கூட உப்பு, மிளகாத்தூள் ஒரு 1½ ஸ்பூன், தனியாத்தூள் கொஞ்சம், இதெல்லாம் போட்டு புளி கரைச்ச புளியும் இதில் ஒரு அளவுக்கு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற்றிட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு நம்ம குக்கரில் விசில் போட்டு திருப்பி அகைன் ஒரு 3 விசில் அடிக்கிற மாதிரி விட்டுருவாங்க. நொய் அரை வேக்காடு வெந்தால் போதுங்க. நம்ம ஜலிச்சு வச்சவே நம்ம கீழ்வரமாக ஒரு அழகு ஜலிச்சு வச்சிருந்தா அதை போட்டு ஒரு 5 நிமிஷம் வெந்தோடனே போதுங்க. எடுத்து இதை கோல் வச்சு நல்லா கலக்கிட்டு இது மாதிரி உருண்டையாக இது மாதிரி உருட்டினாங்க. உருட்டி ஆளுக்கு எந்தெந்த சைஸ் வேணுமோ உருட்டிக்கலாம். எங்களுக்கு நாங்கள் பெருசாக உருட்டிட்டோம், பையனுக்கு கொஞ்சம் சின்னதாக உருட்டிட்டாங்க. ஸோ காலைல ஹெல்த்தியான களியும் வேர்க்கடலை குழம்புங்க. பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் லஞ்சுக்குன்னு என்ன பார்த்தீங்கன்னா, நாங்கள் இதே வேர்க்கடலை குழம்பு வச்சுட்டு சாதம் வடித்தோம். சுட சுட மத்தியானமாக வடிச்சுக்கலாம். சூடாக சாதமும் வேர்க்கடலை குழம்பும். சைடிஷ் என்ன பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அப்பளம் தாங்க. இதை வறுத்து எடுத்துக்கிட்டோங்க. செகண்ட் சாதத்துக்கு கொஞ்சம் ரசம் எடுத்துக்கிட்டேங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. பை பாய் மக்களே.